ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவெஞ்சர்ஸாக மாறின ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் பிடிக்குன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு சின்சான் ஃபேனாக இருந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துடலாம். நம்ம இந்த எபிசோட நம்ம சின்சான் தான் அயன்மேன், நம்ம கசாமா தான் கேப்டன் ஆஃப் அமெரிக்கா, நம்ம போச்சான் தான் கோட், நம்ம நேனி தான் பிளாக் விடோ. நம்ம பொதுவாக அவெஞ்சர்ஸ் எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கவங்கள காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி இவங்க யாரை காப்பாற்ற போகிறாங்கன்னா, நம்ம சின்சானோட அம்மா மிக்சியை அவங்க வயிற்றுக்குள்ளே போயிட்டு அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்க மான்ஸ்டரை அழிக்க போகிறாங்க. அவங்க எப்படி அழிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் மிக்சியை காட்டுறாங்க. நான் ஹவுசியில் கிடைக்குதுன்னு மொத்தத்தையும் வாங்கி கொட்டிக்கிட்டேனே, எனக்கு வயிற்று வலிக்குதே அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு டேப்லெட் எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. இதுவாச்சும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அந்த டேப்லெட் அவங்க வயிற்றுக்குள்ளே போனோடனே நம்ம சின்சானாக மாறுது. நம்ம சின்சான் அயன்மேனாக மாறிடுறான். அப்படியே நம்ம சின்சானை சுற்றி முற்றி பார்க்குறான். யாருமே காணோம். அங்கே ஒருத்த மட்டும் மரண பயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம சின்சானோ சரி காதில் போய் ஊதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஊதுறான். காதில் ஊதுறோன்னே நம்ம கசாமா வழக்கம் போல் யாரா நீ ஏன்டா என் காதில் ஊதுற காமெடி பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். கத்தி விடனே நம்ம சின்சான் உடனே காண்டாயிடுது. நீ என்னடா என்ன கத்துறது, நான் அவெஞ்சர்ஸ்ரா அப்படின்னு சொல்கிறான். யாரை பார்த்து காமெடி பீஸ்ன்னு சொல்கிறவங்க சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம சின்சானோட ஸ்பெஷல் பவரான பேக்கை யூஸ் பண்ணி ஃபயரை விடுவோம். நம்ம கசாமாவோனோட ஷீல்டை யூஸ் பண்ணி விசிறி அடிக்கவும் ஒரே சண்டையாக போயிட்டு இருக்குது. யாரா நீ ஏன்டா நான் தொலை பண்ணிட்டு இங்கே வந்துருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கசாமா கேட்கும் போது நம்ம சின்சான் நான் அவெஞ்சர்ரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கசாமா அப்படியா நானும் அவெஞ்சர்ஸ் தான், எதிரி நண்பன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. உடனே ஓகே ஜாலியாக பேசுகிற நேரம் நான் அந்த மாஸ்டரை பார்த்துருக்கேன், நான் 1000 கசமாவோ மாறி அந்த மாஸ்டர் அழிக்கலான்னு சொல்லி போகும்போது ஆனால் அந்த மாஸ்டர் கொசு தட்டுற மாதிரி என்னை தட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கக்குள்ள அங்கே இருக்க சின்ன சின்ன பாறைலாம் சின்ன சின்ன மான்ஸ்டராக மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்க மூஞ்சிலையும் மரண பயம் இருக்குது. அப்படியே சரி போராடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்க பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மான்ஸ்டரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன தான் பண்ணாலும் அந்த மான்ஸ்டர் கேட்குற மாதிரியே இல்லை, திரும்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு தண்ணி ஒரு மான்ஸ்டரை அடித்து தள்ளுது. யாருன்னு பார்த்தா நம்ம நேனி ஆகிட்ட இருக்க வாட்டர் கனை வச்சு எல்லா மான்ஸ்டரையும் அடித்து துவச்சி காய போட்டுடுறா. அப்படியே எல்லா மான்ஸ்டரும் ஓடி போயிடுதுங்க. எப்படி மாசா நான் தான் நேனி அப்படின்னு சொல்லி கெத்தாக ஒரு என்ட்ரி கொடுக்குறா. நம்ம கசாமா சூப்பராக பண்ணாமா நீனு, நாங்கள் 2 பேரும் அவெஞ்சர்ஸ், என் பேர் கேப்டன் கசாமா, இவன் பேர் சின்சான் அயன்மேன், நீ உடனே எங்கள் டீமில் சேர்ந்துக்கிறியா, நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அழிக்கலான்னு சொல்லுவோம். நேனி ஓகே, ஆனால் இனிமேல் உன் பேர் கேப்டன் கசாமால வெறும் கசாமா, நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் கொடூரமான மூஞ்சை வச்சுக்கிட்டு இவங்களை நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கிறான். இவங்களும் பயத்தில் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. மூஞ்சை பார்க்குறதுக்கு மாட்டு சாணத்தையும் நாய் சாணத்தையும் சேர்த்து பூசி வச்ச மாதிரி இருக்குது. அவனும் இவங்க எல்லாரையும் சேஸ் பண்ணிட்டு போக நீ உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க தண்ணி துப்பாக்கி வச்சு அவனை அட்டாக் பண்ணுறா. இவன் மேலே தண்ணி பட்டோன்னே இவனை ரொம்ப ஹைட்டாக பெருசாக மாறிடுறான். இன்னும் அவனுக்கு சக்தி வந்துடுது. ஏன்னா இவன் தான் ஹல்க் ரொம்ப பல்காக இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் அலறாங்க. இவன் 3 பேரும் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கும் போது இவனும் ஒருத்தன் புது என்ட்ரி கொடுக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம போச்சானும் அவன் கையை யூஸ் பண்ணி அந்த ஹல்கை கட்டி போட்டு கீழே சாய்ச்சிடுறான். நம்ம போச்சானும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போதே நம்ம கசாமா மசா தான் இருக்குது, அவெஞ்சர்ஸில் ஐக்கியமாயிட வேண்டியதான்னு சொல்லும் போது நம்ம போச்சானும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஹல்க்கு ரொம்ப சின்னதாக ஆகி நம்ம மசாவாக மாறிடுறான். அப்போ நம்ம மசாவை சொல்கிறான், பேசிக்கலாகவே நான் ஒரு காமெடி பீஸ் தான், என்னை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல, என் மேலே தண்ணி பட்டாலும் கோவமானாலும் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நான் திரியிறேன், என்னையும் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தனா சேர்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்கிறான். மசாவை ரொம்ப கெஞ்சுறான். ஏன்னா நம்ம மிக்சி மசாவையும் டேப்லெட் மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. என்னடா இவன் நம்மள ஒரு நிமிஷத்தில் கத்தி கலங்க வச்சுட்டு இப்போ நம்ம டீமில் சேர்றேன்னு சொல்கிறானே, சரி பாவம் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம தான் அவெஞ்சர்ஸ், நம்ம 5 பேரை சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ யார் அந்த டீம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடமே அதிருது. என்னன்னு பார்த்தா நம்ம மான்ஸ்டரோடைய என்ட்ரி. இந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏஞ்சி வருது. அந்த மான்ஸ்டர் அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம மிக்சி மாதிரியே இருக்குது. ஒரு ஆள் மிக்சி வயிற்றில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் போல். உடனே நம்ம சின்சான் மான்ஸ்டருக்கு சவால் விட்றான். நீ ஒரு உண்மையான மான்ஸ்டராக இருந்தால் என் தலைவன் கசாமாவை தொட்டுட்டு என்னை தாண்டி தோடு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சொல்லி பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான். எல்லாருமே கசாமா பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. ஏன்டா என்னை பார்த்தா பாவமாக தெரிலையாடா அப்படின்னு சொல்கிறான் சின்சான். ஏன்ப்பா நீ தானேப்பா கேப்டனு, அப்படின்னா உன் பின்னாடி தானே எல்லாரும் நிற்கணும்னு சொல்கிறான். நம்ம கசாமா எல்லாம் ரொம்ப ஓவர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம போச்சேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நானே காலத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அழிக்கிறதுக்கு அவன் எலாஸ்டிக் உடம்பு யூஸ் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இவன் அடிக்கிறது மொத்தமாக அதுக்கு மசாஜ் மாதிரி தான் இருக்குது. அதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்குது.
உடனே இவங்களும் அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மான்ஸ்டர் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்சானு ஃபயர் வரான், நேனியும் தண்ணி வரான், நம்ம கசாமா ஷீல்டு வரான் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்க எப்படி முடி வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி அந்த மான்ஸ்டருக்கும் வளருது. நம்ம சின்சான் மசாவை மட்டும் மசம் நின்றுட்டு இருக்கிறான். அப்படியே நம்ம மசாவை தூக்கி தண்ணியில் போட்டுடுறாங்க. தண்ணியில் போட்டோன்னே நம்ம மசாவுக்கு கோவம் வந்து மான்ஸ்டரே எதிர்த்து நிற்கிறான். மான்ஸ்டர் எதிர்த்தாலாம் வேலைக்கு ஆகாது, இவங்கள துரத்துவோம் அப்படின்னு சொல்லி மசா உடனே இவங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாரையும் துரத்திட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் ஓடவும் அந்த மான்ஸ்டர் ஒரே ஒரு குத்து தான் விடுது. இவங்க எல்லாரும் போய் தரையிலே விழுந்துடுறாங்க. மசாவும் பழைய நிலைமைக்கு வந்துடுறான். அந்த மான்ஸ்டர் மசா வலிக்கலான்னு சொல்லி வரும்போது நம்ம போச்சான் நடுவில் வந்துடுறான். போச்சான் நடுவில் வந்தோடனே அந்த மான்ஸ்டர் பழத்தை புடிகிற மாதிரி நம்ம போச்சானை போட்டு புழிஞ்சிடுது. உடனே அங்கே இருக்க இடமும் அதிருது. என்னென்னு பார்த்தா நம்ம மிக்சி இந்த நேரம் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் மிக்சி வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மிக்சி எப்பப்பெல்லாம் அசைகிறாங்களோ இவங்களும் அசைவாங்க. அப்போ இவங்க எல்லாரும் கீழே விழும்போது நம்ம சின்சான் மட்டும் ஒன்று நோட் பண்ணுறான். அந்த மாஸ்டருக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலில் தான் அந்த மாஸ்டரை வெளித்தள்ள முடியும்னு சொல்லி நம்ம சின்சான் மட்டும் நோட் பண்ணுறான். அப்படியே இவங்களாம் மயக்கத்தில் எஞ்சி பார்க்கும்போது நம்ம கசாம மட்டும் போஸ் கொடுத்துக்கிட்டே ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ப்ரோ இருக்கிறது ஒரு வாழ்க்கை ப்ரோ, அதை எப்படி சந்தோஷமாக கழிச்சிட்டு செத்து போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கசாமா டைலாக் பேசிகிட்டு இருக்கிறான். நம்ம மசாவும் எனக்காக அந்த போக மாட்டிக்கிட்டான்யா, அவனை எப்படியாச்சும் காப்பாற்றே ஆகணும்னு சொல்லும்போது நம்ம கசாமாவும் நீங்கள் பண்ணுறீங்க, நான் பண்ணாமல் இருந்தால் எப்படி அசிங்கமேடாது, சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கசாமாவும் வரான். நம்ம சின்ன எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்கிறான். காய்ஸ் நான் ஒன்று நோட் பண்ணேன், அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோல்லேருந்து அந்த மான்ஸ்டரை வெளியே தள்ள முடியும், டீம் ஒர்க் பண்ணால் அது கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசிட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன மான்ஸ்டர்லாம் வருது. இந்த தடவை எல்லா மான்ஸ்டரையும் அடித்து துவச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நம்ம மசாவும் ஹல்கா மாதிரி அந்த ஹோலை பெருசாக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஹோல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பின்னாடி போகுது. அப்போன்னு பார்த்து நம்ம மசாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வர அந்த ஹோலும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகுது. அந்த மான்ஸ்டருக்கும் அந்த பவர் அதிகமாகி அந்த மான்ஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்குது. உடனே நம்ம சின்சான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பவரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் பேக்கை யூஸ் பண்ணி ஃபயரை விட்டு அந்த ஹோல்ஸை பெருசாக்கிட்டே போகிறான். அந்த ஹோலை பெருசாக்க அந்த மான்ஸ்டரும் பின்னாடி போய்கிட்டே இருக்குது. அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். எல்லாரும் உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க சின்சானை. ஆனால் அவனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர் கம்மியாகிட்டே போகுது. அதனால் ஹோல்ஸ் சின்னதாகிட்டே போகுது. பார்த்துட்டு எல்லாரும் ஐயோ போச்சு கூண்டோட கைலாசம் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம போச்சான் என்ட்ரி கொடுக்குறான். இன்னும் எப்போ நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டர் பிடிச்சிருக்கும் போது அந்த கை சந்தில் நான் நடிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம போச்சானை வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சானோட பேக்லேயே வேகமாக குத்திக்கிட்டு இருக்கிறான். உடனே அப்படி குத்தவும் அந்த பவர் முன்னாடி வந்ததோட அதிகமாகிட்டு அந்த ஹோல்ஸை இன்னும் பெருசாக்கிட்டே போகுது. அந்த மான்ஸ்டரும் பின்னாடி போயிட்டே இருக்கவும் நம்ம கசாமா அட்டாக் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டரை எல்லாரும் சேர்ந்து பின்னாடி தள்ளி விட்டுடுறாங்க. அந்த மான்ஸ்டரும் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி போகுது. ஒரு வழியாக அந்த மான்ஸ்டரை இவங்க அந்த ஹோலுக்கு வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. உடனே இவங்க எல்லாரும் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஏ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பக்கம் பார்த்தா நம்ம மிக்சி அப்போ தான் பாத்ரூம்லேருந்து வெளியே வராங்க. மிக்சிக்கு அவங்களோட வயிற்று வலி போயிடுது. நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட வேலையை முடிச்சிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அப்படியே நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப பயப்படுங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் பயப்படவே மாட்டீங்க, நீங்கள் ஒரு தைரியசாலியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.